தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபர் புட்டின் மேற்கு நாடுகளை என்ன நினைக்கின்றார்? அவர்கள் இன்ப நாட்டம் கொண்டவர்கள், போர்க்களத்தில் உயிர் கொடுக்க விரும்பாதவர்கள், அவர்களினால் களத்தை வெற்றி பெற முடியாது. இது புட்டினுடைய கருத்து. சொல்லி இருப்பவர் பின்லாந்து நாட்டினுடைய அதிபராக இருந்த சவுலி நினின்ஸ்டோ. அவருடைய பேட்டி இதில் இடம் பிடிக்கின்றது. புட்டினை பொறுத்த வரையில் அமெரிக்க அதிபருக்கும் ஸ்டீவ் விட்கோவிற்கும் தெரியாத ஒரு புதிய திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டத்தை அவர் இப்பொழுது வெளியிடவில்லை. இப்போதைக்கு சமாதானம் போல நாடகம் ஆடினாலும் அமெரிக்கர்களை எப்பொழுது நெரிப்பது என்பது அவருக்கு தெரியும் என்கின்றார் அவர். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நீண்ட காலம் நண்பராக இருந்தவரும், அவரோடு ஒன்றாக ஐஸ் ஹாக்கி விளையாடியவரும், அவரோடு உல்லாச படகுகளில் பயணம் செய்தவருமாகிய பின்லாந்து நாட்டினுடைய அதிபர் கூறுகின்ற பொழுது, ரஷ்ய அதிபரை உலகத்தில் அதிகமாக அறிந்தவர் தான் என்றும், ரஷ்ய அதிபர் என்ன செய்ய போகின்றார் என்பது தனக்கு தெரியும் என்றும் கூறுகின்றார். எனவேதான் ரஷ்ய அதிபரை பலர் பல கோணங்களில் சொல்லிவிட்டார்கள். இவர் என்ன கோணத்தில் சொல்கின்றார் என்பதை பார்க்கின்றது இந்த ஆக்கம். பின்லாந்து நாட்டில் 12 வருடங்களாக அதிபராக இருந்தவர் சவுலி நினின்ஸ்டோ. பின்லாந்து நாடு ரஷ்யாவிற்கு அருகில் இருக்கின்ற நாடு. இதனால் புட்டினுடன் சமாதானமாக இருக்காவிட்டால் பின்லாந்து நாட்டிற்கு அதைவிட்ட தலைவலி கிடையாது. எந்த பக்கத்தால் யார் ஊடுருவார்கள் என்பது தெரியாது. பின்லாந்து நாட்டிற்குள் திடீரென அகதிகள் வந்து ரஷ்யா வழியால் இறங்கிய பொழுது பின்லாந்து திணறி போனது கடந்த சில மாதங்களின் முன் நடைபெற்ற சம்பவம். ஆகவே ரஷ்ய அதிபர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார் என்பதை அறிவது மிக அவசியம். ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் அவரை சரியாக விளங்கவில்லை என்றும் சவுலி நினின்ஸ்டோ கூறுகின்றார். புட்டின் மேற்கு நாட்டவர்களை இன்ப வெறியில் அலைபவர்களாகவும், மிகவும் பலவீனமானவர்களாகவும், போர்க்களத்தில் உயிர் கொடுத்து உறுதியுடன் போராடும் உண்மையான வீரத்தனம் கொண்டவர்கள் அல்ல என்றும் கருதுகின்றார். இதனால் அவர் ஐரோப்பாவை மட்டமாக நினைக்கின்றார். ஆனால் புட்டினை ஐரோப்பியர்களினால் சரியாக அறிந்து கொள்ள முடியாது. இப்போது வந்து கொண்டிருக்கின்ற புட்டினுடைய கருத்துக்கள், அவர் சாதாரணமான நிலையில் இல்லை, அசாதாரணமான நிலை அடைந்து கடும் கோபமாக இருக்கின்றார் என்றும் அவர் கூறுகின்றார். ரஷ்யாவும் பின்லாந்தும் 1342 கிலோமீட்டர்கள் எல்லை கொண்ட நாடு. இந்த இரண்டு நாடுகளையும் பகையில்லாமல் வைத்திருப்பதற்கு எப்படி நடக்க வேண்டும் என்பது புட்டினுடன் நாங்கள் பழகுகின்ற முறை சார்ந்ததாகவே இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். புட்டின் என்பவர் தனிநபர்தான் என்பது இதனுடைய கருத்தாகும். 2022 ஆண்டு உக்ரைன் மீது புட்டின் படையெடுத்ததும் ஐரோப்பிய தலைவர்கள் இவருக்குத்தான் தொலைபேசி செய்து என்னதான் நடைபெறுகின்றது, புட்டின் ஏன் இப்படி செய்தார் என்ற கேள்வியை பல மட்டங்களிலும் எழுப்பியிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு புட்டினுடைய குணத்தை விளங்கப்படுத்த வேண்டிய கடமை இவருக்கு இருந்தது. 2022 ஆண்டு உக்ரைனை தாக்கிய போது புட்டின் அதற்கு மேல் செல்ல மாட்டார் என்றுதான் தான் கருதி இருந்ததாகவும், இப்போது புட்டினை அவதானிக்கின்ற பொழுது அதை தன்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்றும், ஐரோப்பா மீது கடுங்கோபம் அடைந்திருக்கின்றார். உக்ரைனை அவர் முற்றாக வெற்றி பெற முடியாத அளவிற்கு ஐரோப்பா அளவிற்கு மீறிய உதவியை செய்கின்றது என்பதை அவர் இப்பொழுது விளங்கிக் கொண்டு விட்டார். எனவே ஐரோப்பா மீது அவர் கடும் கோபமாக இருக்கின்றார். ஆகவே அவருடைய எல்லை உக்ரைனுக்குள் மட்டுப்படும் என்று கருதிவிட முடியாது. இரண்டாவது, மேற்கு நாடுகளை வென்றுவிடலாம் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருக்கின்றது. உறுதியாக போரிட மாட்டார்கள் என்பதனால் அவர்களை வெற்றி பெறலாம் என்று அவர் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றார். தான் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் புட்டினுடன் பேசியதாகவும், ஆனால் அந்த பேச்சுக்களில் அவர் தந்திரமாக பேசிய காரணத்தினால் பயனுள்ள எந்த கருத்தையும் பெற முடியவில்லை என்றும், அவருடைய இறுதி இலக்கை அவர் தனக்கு மட்டுமே தெரிந்ததாக மறைத்து வைத்திருக்கின்றார் என்பதுமே இங்கு உண்மையாகும். அதேவேளை ரஷ்ய அதிபருடன் பேசிய பொழுது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது. அவர் தன்னுடைய கொள்கையில் தெளிவான உறுதியாக இருக்கின்றார். அதில் எந்த மாற்றத்தையும் அவர் செய்யவில்லை. ரஷ்ய அதிபர் தன்னுடைய கொள்கையில் தெளிவாக இருக்கின்றார் என்பதற்கு முதல் உதாரணம், உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி சட்டமுறையான தலைவர் அல்ல, அவரை வைத்து தீர்வை நடத்த முடியாது என்று கூறிக்கொண்டே வருகின்றார். இதனுடைய கருத்து, அவர் செலன்ஸ்கி மீது கடுமையான கோபம் அடைந்திருக்கின்றார். அவரை பதவியிலிருந்து அகற்றுவதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். இப்பொழுது எழுதப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்தில் உக்ரைனில் 100 தினங்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இது செலன்ஸ்கியை
வெளியே அனுப்புவது மட்டுமல்ல, உக்ரைனுக்குள் பெரும் அரசியல் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான அவருடைய முயற்சிதான். எனவே அவர் உக்ரைனில் ஓர் அமைதியை என்றும் எப்பொழுதும் அனுமதிக்கின்ற ஒருவர் அல்ல என்பது அந்த 100 நாட்கள் தேர்தல் என்கின்ற பதத்தில் இருந்து தெரிகின்றது. இப்போது அவர் ஓர் ஒப்பந்தம் என்று செய்வார். அதற்கு பின்னர் அதற்கு எப்படி அழுத்தம் கொடுப்பது என்பதும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு தெளிவான திட்டத்துடனேயே இருக்கின்றார். அவர் எதையுமே முடிவாக சொல்லுகின்ற ஒருவராகவோ முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒருவராகவோ இல்லாமல் இருப்பது அவருடைய இயல்பு குணமாக இருக்கும். அவர் எதை அடைய விரும்புகின்றார் என்பது அவருக்கு தெரியும். அதை நோக்கி அவருடைய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். அவர் எதிலும் திருப்திப்பட்டு நிற்கக்கூடிய ஒருவர் அல்ல. புட்டின் என்று சொல்லுகின்ற கருத்துக்களில் எல்லாமே ஒரு மறைவான நோக்கம் மறைந்திருக்கின்றது. அது அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிலையில் புட்டினை விளங்கிக் கொள்வது எப்படி என்றால், புட்டினுக்கு ஒரே ஒரு பதில். புட்டின் எதிர்பாராததை விட மிக பலமுள்ள நாடுகளாக ஐரோப்பா மாற வேண்டும். அதை நாளைக்கு என்று வைக்க முடியாது. இன்றே அதற்கான வேலைகளை செய்தும் முடித்துவிட வேண்டும் என்று கூறுகின்றார். முதலாவது, ரஷ்யாவும் புட்டினும் தெளிவான ஒரு நோக்கத்துடன் தான் இருக்கின்றார்கள். இரண்டாவது, ரஷ்யா தன்னுடைய இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் வன்முறையை யார் மீதும் பயன்படுத்த தயங்காத ஒரு நாடாக இருக்கின்றது. உக்ரைன் போர் இதற்கு உதாரணம். மேலும் மேற்கு நாடுகளினுடைய ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும் முயற்சியில் அவர் எப்பொழுதோ தன்னுடைய பணிகளை ஆரம்பித்து விட்டார். ரஷ்யாவினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் சுருக்கமாக பார்ப்பீர்களாக இருந்தால், உலகின் முதலாவது இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை சொல்லாமல் சொல்லுவதாக இருக்கும் அவருடைய செயல்கள். அதேவேளை ரஷ்ய அதிபர் புட்டினை பேசாமல் டொனால்ட் ட்ரம்பையும் பேச முடியாது. இருவரும் ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவர்கள். மேலும் ரஷ்ய அதிபர் புட்டினை சமாளிப்பதை விட டொனால்ட் ட்ரம்பை சமாளிப்பது செலன்ஸ்கிக்கு மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் அவர் நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு விடயத்தை முதலில் பேசுவார். அப்பொழுது பெரும் அதிர்ச்சியும் கலவரங்களும் ஏற்படும். அதன் பின்னர் புதிதாக வேறு ஒன்றை கூறுவார். அப்பொழுது அது அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். அதுதான் அவர் உண்மையில் நினைத்ததாகவும் இருக்கும். அதன் அடிப்படையில் அவர் தொடர்ந்து செல்வார். அவரை அடையாளம் காண இது முக்கியமான அவசியம். வர்த்தக போரில் அவர் வரியை விதித்ததும் பின்னர் வரியை குறைத்ததும் அதனோடு சமரசம் கண்டதும் அவர் கூறுகின்ற எல்லாமே நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றை கூறி அதன் பின்னர் நடைமுறை சாத்தியம் ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பது அவருடைய கொள்கையாக இருக்கின்றது. இது புட்டினுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு டொனால்ட் ட்ரம்பை வழிக்கு கொண்டு வருவது எப்படி என்ற ரகசியம் தெரியும். ரஷ்யாவில் இருக்கின்ற அரிய கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு தருகின்றோம் என்று பொருளாதார ஆசையை காட்டினால் அமெரிக்க அதிபருக்கு உக்ரைனோ ஐரோப்பாவோ நேட்டோவோ ஒரு பொருளாகவே இருக்காது என்பதும் புட்டினுக்கு தெரியும். அதை வைத்துத்தான் அவர் இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர் ஒவ்வொருவருக்கும் என்ன வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்ப தன்னுடைய கருத்துக்களை உருவாக்கி அவர்களை ஏமாற்றி விடுவார். ஆனால் அவர்களுக்கு அதை செய்வாரா என்றால் கடைசியில் வசனம் மட்டும்தான் மீதமாக இருக்கும் என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய தொகுப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் உக்ரைனுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்பும் புட்டினும் இணைந்து திணிப்பார்களாக இருந்தால் திணிக்கப்பட்ட சமாதானம் எப்பொழுதும் ஐரோப்பாவிற்கு பேரழிவாகவே அமையும் என்று கூறியிருக்கின்றார். அமைதி பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் உக்ரைன் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். உக்ரைனை ராணுவ ரீதியாக தோற்கடிக்க முடியாதவர்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை மேசையில் வைத்து தோற்கடிப்பதற்கு வந்திருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் மேற்கு நாட்டு தலைவர்கள் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் தொடர்பாக தங்களுக்குள் பேசிய விவகாரம் இப்பொழுது ஒலி வடிவில் வெளிவந்திருக்கின்றது. இது லீக் ஆகி இருப்பதாக கூறப்படுகின்றது. முதலாவதாக பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். இரண்டாவதாக ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ச் செலன்ஸ்கி வரும் நாட்களில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுவது வருகின்றதாக தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்கர்கள் உங்களுடன் மட்டுமல்ல எங்களுடனும் விளையாடுகின்றார்கள் என்று ஜெர்மனிய சான்சலர் கூறியிருக்கின்றார். அதேவேளை பிரான்சிய அதிபர் அமெரிக்கர்கள் துரோகம் செய்கின்றார்கள் என்று கூறவில்லை என்று டேர் ஸ்பீகல் எழுதியிருக்கின்றது. மேலும் இந்த தலைவர்கள் ரஷ்யாவின் பறிமுதலான பணத்தை
50% தீர்மானிக்க அமெரிக்கா வருகின்றது, அமெரிக்காவிற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று பேசியிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் பேசியது கசிந்தது என்று வருகின்ற செய்திகள் கசிவது அல்ல, இவர்களே கசிய விட்டதா என்பதும் சுவாரஸ்யமான ஊடக கேள்வியாகவே இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.